ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃப்ரூட் பிக்கர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். அதோட இதை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பழத்தையும் வந்து பறிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். பழம் பறிக்கிற கருவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் கேனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ணி பண்ணுறது மூலமாக சின்ன சின்ன பழங்களை தான் பறிக்க முடியும். பெரிய பழங்கள் வந்து போகும்போது வந்து அதை வந்து பறிக்க முடியாது. அது மேலே உள்ளது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து விட்டுரும். ஸோ இன்றைக்கி வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வந்து தேவைன்னா, பிவிசி பைப் வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 இன்ச்சு கொஞ்சம் ரொம்ப பெருசாக வேணும்னா கூட 5 இன்ச் எடுத்துக்கலாம். ஆனால் 4 இன்ச்சே வந்து போதுமானது தான். சரி ஓகே, 4 இன்ச் இது வந்து நான் 1.5 அடிக்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1 அடி கூட வந்து எடுத்துக்கலாம். 1 அடினா இந்த அளவுக்கு இருக்கும், கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இந்த இது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இதுக்கு ரெடியூசர் வந்து தேவைப்படும். 4க்கு நான் 2 தான் இங்கே கிடச்சிச்சு, அதனால் 2 வச்சுருக்கேன். நீங்கள் 4க்கு 1 வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 இன்ச் பைப் வந்து ஈஸியாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். 1 இன்ச் பைப்புனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுபோக வந்து நீங்கள் வந்து ரெடியூசர் வந்து இல்லை நான் நார்மலாக பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஃபேனுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து பண்ணலாம். அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். மேலே வந்து சின்ன குழா வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஹைட் வந்து போச்சு அப்படின்னா வளையும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து புஷ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வந்து 1.5 இன்ச்சா 2 இன்ச்சான்னு எனக்கு பைப் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து கனெக்ட் பண்ணால் கூட வந்து இந்த மாதிரி ரெடியூசர் வந்து அதாவது புஷ் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து சில நேரம் கம்பே வந்து கனெக்ட் பண்ணால் கூட ஒரு 2 இதை வந்து எடுத்து விட்டுட்டு கம்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் 2 இன்ச்சுக்கு அடுத்து வந்து புஷ் வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வந்து கன்வெர்ட் பண்ணோம். இது வந்து 1.5லேருந்து 1க்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம். இது 1லேருந்து வந்து 3க்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புஷ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் பைப்பாக லைட்னா அந்த மாதிரி தொடப்ப கட்டத்துக்கு மேலேனா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளது இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொலாவை வந்து இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி நல்லா அடிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா பேய்க்கிறோம். அதுக்கடுத்து வந்து வராது. நீங்கள் வந்து கம் வந்து அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இந்த புஷ் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கம் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கம்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக இதுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேன் போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 2க்கு 1.5 வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுறேன். இதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கடுத்து இதை வந்து இதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சு விட்டிங்க அப்படின்னா செட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இதை வந்து இதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து பண்ணிட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து போயிடும். ஸோ இதையும் வந்து வச்சுக்கலாம். தேவையில்ல சப்போஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா அது வந்து அடித்து வந்து எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இது நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து இந்த இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 3/4 இன்ச்சுனா 3/4 இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கேன். ஒட்டி வந்து இப்போ அந்த காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வச்சு அழுத்தி கொடுத்தாலே போதும். இது வந்து அழகாக வந்து கனெக்ஷன் வந்து ஆயிரும். இதை வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னென்ன இந்த இதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்து சிலதாக வந்து வெட்டி கரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆக்ஸா பிளேடை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த டைரெக்ஷனில் தான் வைக்கிறோம் அப்படின்னா இப்படி வச்சுட்டு இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு தான் வெட்டணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவு வந்து கீழே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த அளவு வந்து இருக்கணும். ஏன்னா பெரிய பழங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுது. அதுக்கடுத்து அப்படியே வந்து இதை வந்து முக்கோண சேஃபுக்கு கொண்டு வரணுங்க. ஸோ இந்த இது வந்து கொண்டு வரப்போ பழம் உள்ளே போனோன்னையும் அதுக்கடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து வெட்டுற மாதிரி வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சேஃபுக்கு வந்து வெட்டணும் கரெக்டாக. இதை வந்து முனையை வந்து அப்படியே சின்னதாக அப்படியே கொண்டு போயிடணும். அதுக்கடுத்து இதிலேருந்து உள்ளக்க வந்து கம்பி வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த கம்பி கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கரெக்டாக வந்து வெட்டிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இது வரைக்கும் வெட்டிட்டோம். அதுக்கடுத்து இதிலேருந்து இந்த இது மேலே வரைக்கும் வந்து வெட்டணும் நீங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கரெக்டாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. இந்த சேஃபுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பழம் வந்து உள்ளக்க வந்து வச்சதுக்கு அடுத்து அப்படியே வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்லேயே தான் வரும். நம்ம வந்து இதுக்கு அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு செட்டப் வந்து பண்ண போகிறோம். பழம் வந்து உள்ளக்க போகும்போதே காம்பு இது வரைக்கும் வந்து போயிடும். அதுக்கடுத்து இழுக்கும் போல வந்து இங்கே ஒரு செட்டப் வந்து வைக்கிறது மூலமாக வந்து அந்த இது வந்து பழம் வந்து மேலே போகாது. ஸோ அதனால் கீழே வந்து விழுந்துடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கெட்டு கம்பியிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இரும்பு கம்பி வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ இதையே வந்து வளைச்சி விட்னா கூட வளைச்சி விட்டு இங்கே வந்து வச்சு இங்கே ஃபினிஷ் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி வைக்கும் போல வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து லாக் ஆயிரும். ஸோ இது வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டணும். நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து அளவு வச்சு வந்து இதை வந்து கம்பியை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு. ஓட்டை போட்டதுக்கு அடுத்து இந்த இதை கம்பியை வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு இதில் ஒன்றும் அதுக்கடுத்து இந்த ஒரு ஓட்டையிலே ஒன்றையும் கரெக்டாக வந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி விட்டுக்கிறேன். விட்டதுக்கு அடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்து கரெக்டாக வந்து வெளியே எடுக்கணும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு போதோ வந்து இது பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இங்கேயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து பின்னாடி கூட்டி நல்லா அழுத்தி விட்ருங்க. அதுக்கடுத்து இதையும் அதே மாதிரி வந்து ஓட்டையில் வச்சுட்டு பின்னாடி கூட்டி நல்லா அழுத்தி விட்டுறலாம். கொஞ்சம் கரெக்ட் அவ்வளோதான். இப்போ விட்டுட்டோமா, அதுக்கடுத்து இங்கிட்ட பின்னாடி நல்லா வந்து இதை வந்து அழுத்தி விட்ருங்க. அதுக்கடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கம்பியாக, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், பார்த்துருப்பீங்க. இது வந்து பெரிய பழத்தை கூட நம்ம வந்து வைக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அகண்ட இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வி சேஃப்க்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. பழம் ஜஸ்ட் வந்து வைக்கும் போல வந்து இப்படி வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்படி வந்து எடுக்கும் போல பழம் வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து வரும். வந்து இழுக்கும் போல வந்து அதோட காம்பு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இதில் வந்து போய் இந்த இதுக்கு அந்த 2 கம்பிக்கு நடுவில் வந்து காம்பு வந்துடும். பழம் வந்து கீழே இருக்கும். இழுக்கும் போல வந்து அப்படியே பழம் வந்து இதில் வந்து தடுத்து வந்து கரெக்டாக வந்து நம்ம இதில் விழுந்துடும். ஸோ அதனால் பழத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் வந்து இருக்காது. கரெக்டாகவும் வந்து பழத்தை வந்து பறிச்சிடலாம். எத்தனை பழம் இது நிறையிற வரைக்கும் நம்ம வந்து பழத்தை வந்து பறிச்சிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து கீழே எடுத்து வந்து எத்தனை பழம் பறிச்சிருக்கோமோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதை வந்து இந்த மாதிரி இதில் வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பெரியதாக தான் இருக்கும். இதுவே நல்லா லென்த்துக்கு வந்து நம்ம தூக்கி வந்து பார்த்திங்கன்னா பறிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு மேலே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா புஷ் இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குங்க. சரி ஓகே, இதை வச்சு வந்து இதுக்கு அடுத்து இதை கொஞ்சம் கலரிங்னா பண்ணிடுறேன். ஒரு லொக்கேஷனுக்கு போய் இதை வச்சு வந்து பழத்தை வந்து பறித்து பார்க்கலாம், எப்படி வந்து பறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது. இதில் தான் வந்து எலுமிச்சங்காயை வந்து பறிக்க போகிறோம். நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொய்யா மரம் அங்கே இங்கே தேடி பார்த்தோம். எங்களுக்கு வந்து அந்த இது பிளேஸ் வந்து சரியாக கிடைக்கல. சரி ஓகே, இன்றைக்கி வந்து இதை வச்சு எலுமிச்சம்பழத்தை பறித்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேய்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது. இதை வந்து பறிக்கும் போல வந்து ஜஸ்ட் வந்து இதில் வச்சோம்னாலே போதும், பழம் வந்து உள்ளக்க வந்து விழுந்துடும். சரி ஓகே, இந்த எலுமிச்சம்பழம் தான் இருக்குது ஒன்று. ஜஸ்ட் வந்து பழத்தை வந்து உள்ளக்க வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பழம் வந்து உள்ளக்க இருக்குது பார்த்தீங்களா, பழம் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து பறிக்கிறது. சரி ஓகே, இது உள்ளக்கே இருக்கட்டும். அடுத்தடுத்த பழத்தை வந்து பறிக்கலாம். வேறு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கிட்டு ஒரு பழம் பார்த்தோம், அதுக்கு வந்து அப்படியே மெதுவாக போய்க்கிறேன் நான். அப்பா பாப்பா கீழே வந்துருச்சு இந்த பழம். அந்த இருக்குது. இங்கே ஒரு பழம் இருக்குது, இதை வந்து பறிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டு இது வந்து பழத்தை வந்து உள்ளக்க வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் கரெக்டாக கொண்டு போனோம். இது வந்து இப்போ தான் வந்து கரெக்டாக உள்ளக்க வந்திருக்கு. அவ்வளோதான், பறிச்சிட்டோம். இன்னொரு பழம் பறிச்சாச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பழம் வந்து பறிச்சிருக்கோம். 3வது இங்கே ஒரு பழம் இருக்குது. நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். பழம் வந்து காய் நிறையா இருக்குது, ஆனால் பழம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதை வந்து பறிக்க பார்க்கலாம். இதை வந்து இந்த இருக்குது, அழகாக மாட்டிடும்னு நினைக்கிறது. இல்லை இப்போ தான் மாட்டுது பார்த்தீங்களா. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து அதில் மாட்டிக்கிடுச்சு. அவ்வளோதான், பறிச்சிட்டோம். 3 பழம் வந்து பறிச்சிருக்கோங்க. 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாமரத்தில் வந்து தேடி பார்த்தோம். 2 மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா தொங்குது பாருங்கள் மேலே உச்சியில். சீசனில் இருந்தாலும் வந்து இந்த சீசன் வந்து முடிஞ்சதுக்கு அடுத்தும் 1-2 காய்க்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. சரி ஓகே, அதை ட்ரை பண்ணலாம். இதில் வந்து எப்படி வந்து பறிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹைட்டு கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள்.
கரெக்டாக வந்து போயிடுச்சு. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த இதை லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிவிட்டு மாங்காய் உள்ளக்கு போகணும். அப்படியே மாங்காய் உள்ளக்கு போக வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பறிச்சிடலாம். அவ்வளோதான், மாங்காய் வந்து உள்ளக்கு போயிடுச்சு. உள்ளக்கு போனதுக்கு அடுத்து அப்படியே சைடாப்பில் அவ்வளோதான் பறிச்சாச்சுங்க. அதுக்கடுத்து இன்னொரு மாங்காய், சின்ன மாங்காய், அது உங்களுக்காக ட்ரை பண்ணி காட்டுறேன். அதையும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சைடாப்பில் வச்சிங்க அப்படின்னா உள்ளக்கு போயிடும். ஓகே. அவ்வளோதான் போயிடுச்சு. அவ்வளோதான், உள்ளக்கு விழுந்துருச்சா? பாருங்கள், எதுவுமே கீழேயே விழுகலை, எல்லாமே வந்து உள்ளக்க தான் இருக்குது. பாருங்கள், மாங்காய் சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சைஸ்னாலும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சைஸ் தான், அப்படியே அழகாக வந்து நம்ம வந்து பறிச்சிட்டோம். ஸோ இதுக்கும் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொலா வந்து சைஸை வந்து நீங்கள் பெருசுபடுத்திக்கிட்டிங்கன்னா இதையும் பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த இங்கே இருக்குது பக்கத்துலேயே, இதை வந்து ஈஸியாக வந்து பறிச்சிடலாம். இதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பக்கத்துலேயே பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வைக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வைக்கும் போல் பழம் இருக்குல்ல, பழத்தை வந்து இந்த இதில் நடுவில் வந்து கரெக்டாக வந்து போயிடும். இப்படி வைக்கும் போல், அப்படி வைக்க இழுக்கும் போல் இதை வந்து மாட்டிக்கிறோம். மாட்டும் போல் உள்ளக்க வந்து போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஈஸியாக இருக்கும். இந்த பழம் வேண்டாம், இந்த பழம் இதை வச்சு இது இழுக்கும் போல் கரெக்டாக இதில் மாட்டிக்கிறோம். அவ்வளோதான், எல்லாமே வந்து உள்ளக்க தான் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. பெரிய பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதில் வந்து போயிடும். டப்புன்னு இழுத்தோம்னா உள்ளக்க தான் இருக்கும். கடைசியாக மொத்தமாக பாருங்கள், எவ்வளோ பழம் இருக்கோ மொத்தமாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எதுலையாவது வந்து போட்டுக்கலாம். எந்த கீழே விழுகாது, டேமேஜ் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்குது, எனக்கு ஒவ்வொன்றை வந்து பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது மித்த பழங்களையுமே ஈஸியாக வந்து பிடுங்கலாம். கொய்யாக்காய், மாங்காய், எதனாலும் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பறிக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக டிசைன் பண்ணிக்கோங்க. இது இங்கே உள்ளனால இந்த மாதிரி வந்து அளவு வந்து வச்சுருக்கேன். இன்னும் ஹைட்டான மரங்கள், இந்த மாதிரி வந்து மாங்காய் சீசன் இருந்தால் இதில் காய் இருக்கும். மாங்காய் இருந்தால் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பறிச்சிக்கலாம் ஈஸியாக. சரி, ஓகே, இதை குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.